திருப்படி நிறைவேற்ற வருகவே வருக வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி இணைந்து இறையாசி பெறவே இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. ஆயிரம் ஆசைகளால் வாடிடு மோடமயம் வாழ்க்கை, ஆயிரம் ஆசைகளால் ஆடிடு மோடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேலை எம் தலைவா உன் கரைக்காமி எம்மை கரை சேர்க்கும். ஒரு புயலோ ஏறும் மழையோ நீதம் வருமோ துணை இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் உன்னை அருள் கரம் தேடி உன்னாளைய கீழும் அலையலையாக வருகின்றோம். அருவிய வழியும் உன் அருளி நிலையும் ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பலி முன்னுரை. கொண்டாட்டம் கொண்டாட்டம் எல்லோருக்கும் கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எல்லோருக்கும் உற்சாகம் என்ற பாடல் வரிகளுடன் பயணிகளின் பாதுகாவலராய் கோடி அற்புதர் நமது ஊரின் பாதுகாவலராய் கொழுவீற்றிருக்கும் புனித அந்தோணியாரின் 2வது திருநாள் திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து இறையாசிர் பெற்றுத்தர வருகை தந்துள்ள நம் அன்பிற்குரிய வேலாயுதபுரம் பங்குத்தந்தை அருட்திரு எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்களையும் அனைத்து திருநிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற நமக்கு பல ஆலோசனைகள் வழங்கி ஆர்வத்துடன் பங்கு பணிகளை செய்து தன்னிடம் உள்ள இறை மக்களை ஆன்மீக பணிகளில் உற்சாகப்படுத்தி வரும் நம் பாசமிகு பங்குத்தந்தை அருட்திரு சகாய சின்னப்பன் அவர்களையும் நமது பங்கில் உள்ள சேர்ந்தமரம் திருமலாபுரம் அருட்சகோதரிகளையும் அனைவரையும் இறைமக்கள் சார்பாக இத்திருவிழா திருப்பலிக்கு அன்புடன் அழைக்கின்றோம். நம் புனிதர் அமைதியே உருவானவர், ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் தரக்கூடிய வல்லமை படைத்தவர். அத்தகைய கோடி அற்புதருக்கு நாம் விழா எடுத்து மகிழ்கின்றோம். அழகாய் திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? இயேசுவின் அருகே இருப்பவர்கள், நற்செய்தியை வாழ்ந்து நற்செய்தியையும் நற்செயல்களையும் பிறருக்காக செய்தவர்கள், வாழ்ந்தவர்கள், தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாமல் பிறரின் நல்வாழ்வுக்காக வாழ்ந்தவர்கள், துன்பத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் இடைவிடாது ஜெபிக்கும் மனநிலை உடையவர்கள் நம் புனிதர்கள். இன்றைய நாளில் தாய் திருச்சபையானது
புனித யோவான் நற்செய்தியாளரின் திருவிழாவினை சிறப்பிக்கின்றது. புனித யோவான் இயேசுவின் அன்பு சீடர். சிந்தையின் மதிப்பு: சேர் யோவானே, மைந்தன் தாபோர் மலையில் ஒளிர்ந்ததை, நந்தவனத்தில் நைந்து விழுந்ததை ஆய்ந்து அறிந்திட அவர் உம்மை தேர்ந்தெடுத்தார். அருள்நிறை மரியின் புதியதோர் மகனாய் பெருமையோடு உயர்ந்த பெருமானே, தரையில் எங்களையும் அவள் மகனுக்கும் இறைவனின் இதயத்துள் எம்மையும் சேரும் என்ற இறை சிந்தனையுடன் தொடர்ந்து புனித அந்தோணியார், புனித யோவான் நற்செய்தியாளர் இவர்களை போன்று இறைவனின் அன்பையும் இரக்கத்தையும் பெற்று இறைவனின் சீடர்களாக, இறை மக்களாக நாமும் வாழ்ந்து பிறரும் வாழ உதவிகரமாக இருப்போம். இறைவனின் அருளும் ஆசிரும் நம்முடன் எந்நாளும் இருக்க இறையருள் வேண்டி இணைவோம் இத்திருவிழா திருப்பலியில். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆலய பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய திருவிழாவை நாம் 2வது நாளாக கொண்டாடி மகிழ்கிறோம். எனவே இந்த நல்ல நாளில் நம்முடைய பாதுகாவலரை நம்முடைய தேரில் வைத்து வீதியில் எடுத்து வர இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக இறை ஆற்றல் நிறைவாக நம் பகுதிகளுக்கு கிடைக்க நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நமக்கு தலைமையேற்று வழி நடத்துகிற அருட்தந்தை எட்வின் ஆரோக்கியநாதன் அடிகளார் அவர்களை கரங்கள் தட்டி அன்போடு இந்த வழிபாட்டிற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அன்புக்குரியவர்களே, தந்தைக்காகவும் இன்னும் அவருடைய பணிக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியில் பங்கெடுத்திருக்கிற நம் எல்லாருக்காகவும், எல்லாருடைய குடும்பங்களுக்காகவும் நம் இறைவனுடைய பாதத்தில் வைக்கிற மன்றாட்டுக்களை ஆண்டவர் அந்தோணியார் வழியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டிக் கொண்ட சேந்தமரத்தில் வாழும் திரு ஜோசப் ராஜ், திருமதி சகாய மேரி இவர்கள் குடும்பத்திற்கு புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அனைவருக்கும் நல்ல சுகம் கிடைக்கும்படியாகவும், குடும்பத்தில் புனித அந்தோணியார் பாதுகாவல் என்றும் நிலைத்திருக்கும்படியாகவும், மகள் ஸ்னோலின் தியோரா படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், மேலும் குடும்பத்தில் மரித்த எலிசபெத், ஜோசப் ராஜ் இவர்கள் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்றி அடைய வேண்டும் என்பதற்காகவும், கள்ளம்புலியை சார்ந்த திரு சிங்கமாணிக்கம், திருமதி லூர்து மேரி இவர்கள் குடும்பத்திற்கு புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் தேசியகுமார், ராமசெல்வம், சுதர்சன் இவர்கள் அனைவருக்கும் நல்ல சுகம் வேண்டியும், மேலும் கடன் பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் என்றும் நிலைக்கவும், சிங்கமாணிக்கம் டிராவல்ஸ் நல்ல முறையில் தொழில் சிறக்கும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த சுடலைக்கனி, ஆரியகாந்தி, சூரியகாந்தி, மாணிக்கம், தொம்மைமுத்து இவர்கள் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்றி அடைய வேண்டும் என்பதற்காகவும், சேந்தமரத்தில் வாழும் டாக்டர் சேவியர் மைக்கேல்ராஜ், திருமதி சாந்தி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இருவரும் செய்கிற மருத்துவ பணியை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டியும், பிள்ளைகள் ஆண்டோ ஆகாஷ், ஹார்டி டெரிஸ், சாம் விகாஸ் இவர்கள் எதிர்கால நல்வாழ்விற்காகவும், திருமண வரன் அமையவும், வேலை வாய்ப்புக்காகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம், உடல் சுகத்திற்காகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியில் ஜெபிக்க வேண்டுகிறார்கள். நாமும் நம்முடைய ஜெபங்களோடு இந்த குடும்பங்களை இறைவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியில் நாம் தகுதியோடு பங்கெடுக்கும் பொருட்டு நம்மிடம் தடையாக இருக்கிற குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து பார்ப்போம். திருவிழா காலங்கள் அருளை கொடுக்கிற காலம். இந்த அருள் வாழ்விலே நாம் எல்லா நலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக வேண்டும். எனவே கண்களை மூடியபடி நம்முடைய பாவங்களை நினைத்து பார்ப்போம். மன்னிப்பு கொடுப்பதில் வல்லலே, மன்னிப்பு தாருமையா, எமக்கு மன்னிப்பு தாருமையா. பாடுவோம். மன்னிப்பு கொடுப்பதில் வல்லலே, மன்னிப்பு தாருமையா, எமக்கு மன்னிப்பு தாருமையா. மீண்டுமாக. மன்னிப்பு கொடுப்பதில் வல்லலே, மன்னிப்பு தாருமையா, எமக்கு மன்னிப்பு தாருமையா. ஆண்டவரே,
எங்களுடைய பாதுகாவலருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே அவர் சிறு வயதிலிருந்து தூய்மையை கடைபிடித்தது போல நாங்கள் பல நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலுடைய தனிப்பட்ட தூய்மையை கடைபிடிக்க தவறி இருக்கிறோம். எங்களுடைய தவறுகளை பெரிதாக காட்டாமல் அதை நியாயப்படுத்தி மற்றவர்களை குறை சொல்லி இருக்கிறோம். நாங்கள் செய்கிற தவறுகளால் எங்களையே ஏற்க முடியாத நிலையில் இருந்திருக்கிறோம். அந்த நிலைக்காக நாங்கள் வருந்துகிறோம். எங்களை மன்னியும். மன்னிப்பு கொடுப்பதில் வல்லலே, மன்னிப்பு தாருமையா, எமக்கு மன்னிப்பு தாருமை. அயலரோடு நாங்கள் பழகுகிற நேரங்களிலே பல நேரங்களில் பொறாமைகளாலும் ஏற்றத்தாழ்வு கொண்ட மனநிலைகளாலும் நாங்கள் பழகி இருக்கிறோம். பிறரை ஏற்க முடியாத சூழ்நிலைகள் பல எங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. எங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வது போல, எங்களை நாங்கள் அன்பு செய்வது போல எங்களோடு வாழ்கிற எங்கள் அருகில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தோர், வேலை செய்கிற அன்பர்கள் என மற்றவர்கள் மீது நாங்கள் அக்கறை இல்லாமல் இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னியும். மன்னிப்பு கொடுப்பதில் வல்லலே, மன்னிப்பு தாருமையா, எமக்கு மன்னிப்பு தாருமையா. ஆண்டவரே, ஆன்மீக காரியங்களில் பல நேரங்களில் நாங்கள் அக்கறை இல்லாமல் இருந்திருக்கிறோம். உம்மோடு சரியான உறவில்லாத காரணத்தினால் இந்த சமூகத்தோடும் இயற்கையோடும் எங்களால் உறவு பாராட்ட முடியவில்லை. சமூகத்திலோ இயற்கையிலோ நிகழ்கிற அநீதிகளை கண்டு நாங்கள் ஒன்றும் பெரிதாக சட்டை செய்து கொள்வதில்லை. அவற்றிற்கும் எங்களுக்கும் என்ன ஒரு உறவு என்று சொல்லி நாங்கள் விலகி இருக்கிறோம். சமூக அநீதிகளுக்கு நாங்கள் உடன்பட்டு இருக்கிறோம் அல்லது மௌனித்து கொண்டு அந்த இடத்தை கடந்திருக்கிறோம். அந்த தருணங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னியும். மன்னிப்பு கொடுப்பதில் வல்லலே, மன்னிப்பு தாருமையா, எமக்கு மன்னிப்பு. மன்னிப்பு கொடுப்பதில் வல்லலே, மன்னிப்பு தாருமையா, எமக்கு மன்னிப்பு தாருமையா. எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மகிழ்ச்சியோடு உன்னதங்களிலே கீதம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனை, வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனை. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலால் மாட்சி பொறுத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தேவனே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவனே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரை நீர் எம் மீது இறங்குவீர்.
ஓட்டுபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வி. தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா என் மீது. இயேசு கிறிஸ்து தூயவர் தூயவர் தூயவர், ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். ஆவியோடு தந்தையில் இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ, மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியா நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடது உயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்ற இறைவார்த்தையின்படியும் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே அனைத்தையும் படைத்து இன்று வரை உருவாக்குபவர், வழி நடத்துபவர் நம் அன்பர் இயேசுதான். தொடும் என் கண்களையே உம்மை தினம் பார்க்க வேண்டும், உம் புகழ் பாட வேண்டும், உம் பணி செய்யணும், உம் குரல் கேட்கணும், உம்மை ஆராதித்து வணங்க வேண்டும். இறைவன் தந்த அழகான வார்த்தையை வீணாக்காது. இறைவனின் மகிமைக்காக, அவரது இறைப்பணிக்காக நாம் பயன்படுத்தி வாழ வேண்டும். நிலைவாழ்வு அளிக்கும் அவரின் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம். நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 4 முடிய. சகோதர சகோதரிகளே, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இருப்பார், ஆபத்து அணுகாது, மதி போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. கைவிட்டு திரிவதில்லை, உன்னோடு உயிராயிருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, விடுவதில்லை, உன்னை கைவிட்டு திரிவதில்லை, பகலில் வெயிலோ இரவில் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே. புயலும் மழையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் இந்நாளும் காப்பான், கலையும் கலக்கமோ இனி வேண்டாம். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதி போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் ஏற்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. இரண்டாம் வாசக முன்னுரை. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். மறை சாட்சியின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. வாழ்வில் இறைவன் நமக்கு துணையாக வருகின்றார். நன்மைகள் செய்ய செய்ய தீமைகள் நம்மை விட்டு விலகி போகும். பெற்ற நன்மைகளுக்கு நாம் நன்றி கூறும்போது இன்னும் அதிகமான வளர்ச்சியை இறைவன் தருவார். அஞ்சாதே, நான் உன்னை கூட்டிக் கொண்டேன், நீயே ஆசியாக விளங்குவாய் என்று நமக்கு தனது அளவு கடந்த அன்பையும் ஆசிரையும் தந்த நன்மை வழிநடத்தி வரும் இறைவனின் வழியில் சென்று எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழ இறையருள் வேண்டி இரண்டாம் வாசகத்தை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் இரக்கத்தை முன்னிட்டு நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுக நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 4 முதல் 7 வரை. நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக
தூய ஆவியை நம் மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவராகி நம் எதிர்நோக்கி இருக்கும் நிலைவாழ்வை உரிமை பேராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே இறைமகன், அவர் நம்மீது ஒளிந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 2 முதல் 8 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 2 முதல் 8 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒவ்வொருவருக்கும் ஒருவர் மற்றவருக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சந்தோஷமா நல்லா கைத்தட்டி. இனியவர்களே, அந்தோணியாருடைய திருவிழாவில் நான் வாசித்த வாசகத்திலிருந்து 2 பண்புகளை அல்லது 2 வார்த்தைகளை சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். பார்த்தல், கேட்டல். இந்த 2 காரியங்களை குறித்து இன்றைய வாசகங்கள் மிக அழகாக சொல்லுகிறது. உண்மைக்கும் பொய்யுக்குமான தொலைவு எவ்வளவு யாருக்கா தெரியுமா? உண்மைக்கும் பொய்யுக்கும் எவ்வளவு தொலைவு உண்டு? அது பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்குமான தொலைவு என்று சொல்வார்கள். நான் பார்க்கறதுலாம் உண்மையும் கிடையாது, கேட்கறதுலாம் உண்மையும் கிடையாது. 2 காரியத்திற்கும் உடைய தொடர்பு என்ன, தொலைவு என்ன அப்படிங்கிறத நான் சிந்திக்கிற அறிவு தான் அதுக்கான தொலைவு. அப்போ வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம் பார்த்தல், கேட்டல். முதலாக நமக்கு அறிவு எங்கிருந்து வருகிறது? பார்த்தலிலிருந்து வருகிறது. தொடக்க நூல் பார்க்கிறோம். தொடக்க நூலில் கடவுள் எல்லா உலகத்தினுடைய எல்லா தேவைகளையும் படைக்கிறார். எல்லாவற்றையும் படைத்த பிறகு மனிதரை படைக்கிறார். மனிதரை படைத்து விட்டு ஒரே ஒரு கட்டளை, என்ன கட்டளை சொன்னாரு? என்ன சொன்னாரு?
மனிதர் கொடுத்த ஒரே கட்டளை என்ன? நீ என்னன்னாலும் பண்ணு, எதனாலும் சாப்பிடு, எங்கனாலும் போ, பிரச்சனை இல்லை. ஆனால் மரத்தின் கனி ஏற்றிக்கூடாதா? அப்போ எதனாலும் சாப்பிடணும் என்ன அர்த்தம்? நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை சாப்பிடாது. அவ்வளோதான். கடவுள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான். சாப்பிட்டா செத்துருவ, ஒரு கண்டிஷன், ஒரு பயம். சாத்தான் வருகிறான். சாத்தான் வந்து என்ன சொல்றான்? சாப்பிட்டா எப்படி சாவுவ? சாக மாட்டேன். சாக மாட்டேன்னு சொன்ன உடனே ஏவாள் அந்த மரத்தின் கனியை பார்க்கிறார். விவிலியம் சொல்கிறது, அந்த கனி பார்ப்பதற்கு அழகாகவும் உண்பதற்கு சுவையாகவும் இருந்தது. சாப்பிட்டாளா? அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டா. பார்க்கும்போதே சாப்பிட்டாளா? இல்லை. ஆனால் பார்க்கும்போதே சாப்பிட்டா இவ்வளோ டேஸ்டாக இருக்கும்னு தோணுது. ஆனால் தான் பார்ப்பதற்கு அழகாகவும் உண்பதற்கு சுவையாகவும் இருப்பதை கண்டு. அவன் பார்க்கறதுல எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்னா, பார்ப்பது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ, எதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களோ, அது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்கிறது. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கணும். நீங்க மொபைல்ல கேம் விளையாடுவீங்களா? சின்ன பசங்க. சரி, நீங்க டிவி சீரியலை பார்ப்பீங்களா? டிவி பார்ப்பீங்களா? டிவியில் விளம்பரம் வருமா? விளம்பரத்தை எத்தனை பேர் பார்ப்பீங்க? முத ஒரு விளம்பரம் போட்டோம்னா இதென்ன புது விளம்பரம், பார்க்க மாட்டோம். இனியவர்களே, உளவியல் சொல்லுகிறது, சைக்காலஜி படி, ஒரு விளம்பரத்தை 7 நாள் நீங்க பார்ப்பீங்கன்னா அந்த பொருளை வாங்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்துருமா? எத்தனை தடவை வாங்கியிருக்கிய? வாங்கினா என்ன அப்படிங்கிற ஆசை வரணும்னா ஒரு விளம்பரத்தை, அது தேவையானதா தேவையில்லையாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஒரு விளம்பரத்தை நீங்க 7 நாள் பார்ப்பீங்கன்னா அல்லது 7 முறை பார்ப்பீங்கன்னா அடுத்த ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருள் மீது உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். வாங்குறீங்க வாங்கலாத அடுத்த விஷயம். அந்த விளம்பரம் போடாம என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு 2 நிமிஷம் நின்றுவீங்க. அப்படி நீங்கள் பார்ப்பது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அதுக்கடுத்து கேட்கறது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. எனவே வாழ்க்கையில் இந்த மிக முக்கியமான இந்த 2 பண்புகளை குறித்து இன்றைய வாசகம் சொல்கிறது. நம்ம எதை அடிக்கடி பார்க்கிறோம்? நீங்க எதெல்லாம் அடிக்கடி பார்ப்பீங்க? பார்க்கவே மாட்டீங்களோ? காலையில் எழுந்திரிச்சது நைட் தூங்குற வரைக்கும் கண்ணை மூடிட்டே நடப்பிய, அப்படிதானா? எதையும் பார்க்க மாட்டீங்களா? என்ன பார்ப்பிய? நான் சொல்லுவேன் சாமி, நீங்கள் அதுலேருந்து பிரசங்கத்தை ஆரம்பிப்பிய, அப்படி தானே? ஆமாம். ஃபோன் பார்ப்போம், டிவி பார்ப்போம், அடுத்த வீட்டில் என்ன நடக்குன்னு பார்ப்போம், ஊர் உலகத்தை சண்டை நடந்தா எட்டி பார்ப்போம், அப்படி தானே? நம்ம வீட்டில் சண்டை நடக்கிறது பார்ப்போமா? நம்ம வீட்டில் யார் இருக்கான்னு பார்ப்போமா? சரி, ஒரு அருமையான கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இன்னைக்கு நீங்கள் கிளம்பி வரும்போது உங்கள் கணவரையோ மனைவியோ பிள்ளைகளையோ பெற்றோரையோ கிளம்பி போகும்போதுல எவ்வளவு அழகாக இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இன்னைக்கு பூசைக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள் கணவரை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பெற்றோரை நீங்கள் பார்த்தீங்களா? பொய்லாம் சொல்லக்கூடாது. வேப்பப்பா கோயிலுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு விரட்டி விட்டுருப்போம், அப்படி தானே? என்னைக்கு ஏதாவது இங்கே கடைசியாக என்னைக்கு உங்கள் மனைவியை பார்த்து உங்கள் கணவரை பார்த்து சே ஒன்று அழகா இருக்கியேன்னு சொல்லியிருக்கிய? கல்யாணம் முடியுமே சொல்லியிருப்பிய, வேறு வழி கிடையாது, சொல்லி ஆகணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து என்னைக்காவது முகம் கொடுத்து பார்த்துருக்கோமா? இதான் மனுஷன் எப்போ பார்த்தாலும் ஒரே ட்ரெஸ்ஸை தான் போட்டு அலைவார். இதில் என்னத்தை பார்க்க விசேஷம் இருக்குது? இவன் எப்போ பார்த்தா மினிக்கிட்டு தான் அலைவா, இதில் என்ன பார்க்க வித்தியாசம் இருக்குது? பிள்ளைகளுக்கு எவ்வளோ காசை கொடுத்து ட்ரெஸ்ஸை வாங்கிட்டான், இவ்வளோ காசை கொடுத்து ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டோமே அப்படின்னு பரிதாபத்திருப்போம். நாம் வீட்டில் உள்ளவர்களை ஒருபோதும் பார்ப்பதே கிடையாது. அவங்க எப்படி இருக்கிறாங்க பார்க்கறதே கிடையாது. பல நேரம் சொல்லுவோம், எவன்கிட்டயோ ஒருத்தன் ஏமாந்துட்டா, எவனோ ஒருத்தன் அழகான்னு சொன்னா உண்மையா அப்படின்னு சொல்லி பையங்களையும் பிள்ளைங்களையும் நம்ம திட்டுற காரணம் என்ன? வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் பார்க்குறத பற்றி அவங்க ஏன் கவலைப்பட போகிறாங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா நல்லா இல்லையான்னு பார்த்து அவங்களை இங்கே பாராட்டலை, அதனால தான் யாரோ ஒருத்தர் போஸ்ட்டுக்கு லைக் போட்டு செம்மையாக இருக்கீங்கன்னு சொன்னால் அது யாரும் தேடுறாங்க. பார்க்கறது சரியா இல்லாத சூழ்நிலையில் பெரிய பிரச்சனைகள் வருகிறது. அப்போ பார்த்தல் மிக முக்கியமான ஒரு காரணம். அப்போ நான் எதை பார்க்கிறேன் அப்படிங்கிறத குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. அது என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக வரும். இனி இவர்களை நாம் இந்த காலத்தில் சரியானதை பார்ப்பதே இல்லை. பிள்ளைக்கு சாப்பாடு விடுவீங்க, அவன் சாப்பிட மாட்டான், என்ன செய்வீங்க? இந்த அப்படி ஃபோனு ஒரு வீடியோ பார், அதுக்காண்டி என்ன மாதா பாட்டை போட்டு விடுவிய, இல்லை பைபிள் கதையை போட்டு விடுவீங்களா? என்ன போட்டு விடுவிய? ஒரு பொம்மையை போட்டு விடுவிய, ஒரு யானையை போடுவீங்க, அப்படி தானே? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி போட்டு பாட்டு சாப்பாடு ஊட்டிடலாம். இனி இவர்களே பிள்ளைகளுக்கு எதையாவது காட்டிக்கிட்டு சாப்பாடு ஊட்டா நம்ம வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறோம்.
தாராளம் ஃபோன் கொடுங்க, தாராளம் வீடியோ பார்த்துட்டு அவங்க சாப்பிடட்டும். ஆனால் நல்லவற்றை சொல்லிக் கொடுங்கள். அதை நம்ம காட்டுறதே இல்லை. அந்த ஃபோனை பார்க்கறதுல தான் அந்த குழந்தை எது செய்யுது, ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்கிறது. ஒரு டிவி பார்க்கறதுலேருந்து நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்குறோம், சும்மாலாம் பார்க்க மாட்டோம். குறைஞ்சபட்சம் வீட்டில் எப்படி சண்டை வருது, எப்படி சண்டையை உருவாக்கலாங்கிறதையாவது கற்றுக்கணும். அப்படித்தானா? டிவியில் நம்ம எதையாவது கற்றுக்குறோம், நம்ம பார்க்கிற விஷயங்களிலிருந்து ஏதாவது ஒன்றை உள்வாங்கிக் கொள்கிறோம். அப்போ நம்ம சரியானதை பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் சரியானதை பார்க்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் வேறொரு திசையை நோக்கி போயிடும். அதே மாதிரி சரியானதை கேட்கவில்லை என்று சொன்னாலும் வாழ்க்கை திசை மாறி போகும். ஞானஸ்தானம் கொடுக்கணும் சொல்லி எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க? ஞானஸ்தானம் கொடுக்குறது யாராவது பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்களா? சாமியார் சொல்கிற ஜெபத்தை என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில் ஃபாதர் காதுலையும் வாயிலையும் சிலுவை போடுவார். அப்போ என்ன சொல்லுவார் யாருக்கா தெரியுமா? நல்லவற்றை கேட்கும்மா, அடிச்சு விடக்கூடாது. தந்தையாகி இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க அதை காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கை வாயால் அறிக்கையிடவும் அவரை செய்தருள்வாராக. எதுக்கு வாயில சிலுவை போட்டு காதில் சிலுவை போடலை? எதுக்கு காதில் சிலுவை போட்டு வாயில சிலுவை போடுறாங்க? கேட்கும், சில பிள்ளை ஊமையாக இருக்கும் ஆனால் கேட்கும் அப்படிங்கிறதுக்கா இல்லை. பிள்ளைகள் எதை பேசும், எதை கேட்குறதோ அதை தான் பேசும். ஸோ கெட்ட வார்த்தைகள்லாம் இல்லை, எல்லாம் கேட்ட வார்த்தைகள் தான். அப்படித்தானா? அப்போ குழந்தைகள் எதை கேட்கிறதோ அது குழந்தைகளை வளர்க்கிறது, குழந்தைகளை உருவாக்குகிறது. நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை பற்றி யாராவது குறை சொல்றது காதில் விழுந்துருச்சுன்னா போதும், யார் என்னெல்லாம் கிடையாது, திருப்பி அடித்து தள்ளிடுது தான். அவங்க யாரையாவது கூட சொல்லியிருக்கலாம், நம்மளைத்தான் சொல்லியிருப்பா, என்னத்தான் சொல்லியிருப்பா, அப்படிதானே? ஏன் காது கேட்குது. அப்ப எதை நாம் உள்வாங்குகிறோமோ, செவி வழியாக உள்வாங்குகிறோமோ அதுவும் நம்ம என்ன செய்கிறது, பாதிப்படை செய்கிறது. எனவே பார்ப்பதையும் கேட்பதையும் குறித்து நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. அதிகமாக நம்ம இப்போ என்ன செய்கிறோம், ஃபோனை பார்த்து ஃபோனில் என்ன விஷயம் இருக்கோ அதுதான் உண்மை நம்பிடுறோம். ஃபோனையோ டிவியை போட்டு விட்டு வேலை செய்கிற பொழுது அது என்ன சொல்லுதோ அதை கேட்டு விட்டு அதுதான் உண்மை என்று நம்பி விடுகிறோம். அதை கடந்து நம்ம யோசிப்பதில்லை. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ஒதுக்க முடியாது, வேறு வழி கிடையாது. ரெண்டையும் பார்த்து தான் ஆகணும், கேட்டு தான் ஆகணும். ஆனால் அதை எப்படி சரியாக செய்து கொள்வது, அதுதான் முக்கியம். முதல் வாசகம் சொல்கிறது, நாங்கள் ஆண்டவரை கண்டோம், அவரை தொட்டோம், அவர் சொன்னதை கேட்டோம். அப்ப நான் எதை பார்க்கிறேன், எதை தொடுகிறேன், எதை கேட்கிறேன், அதுதான் வாழ்க்கையை மாற்றுகிறது. திருத்தூதர்கள் கடவுளுக்காக உயிர் விடவும் தயாரானதுக்கான காரணம் என்ன? அவர்கள் கடவுளை கண்டார்கள், அவர்கள் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டார்கள். எனவே எதை சரியாக நாம் பார்க்கிறோமோ, சரியாக கேட்கிறோமோ அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. விடுதலை பயணம் நூல் 3வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை யாரா வாசிங்க. விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எதை பார்க்கிறேனோ, எதை கேட்கிறேனோ அது என்னை அறிதலுக்கு இட்டு செல்கிறது. மக்கள் படுகிற துன்பத்தை கடவுள் பார்க்கிறார், அவர்களுடைய குரலை அவர் கேட்கிறார். பார்த்தலும் கேட்டலும் கடவுளை அவர்களை புரிந்து கொள்வதற்கு அழைத்து விடுகிறது, அவர்கள் துன்பப்படுவதை கண்டுகொள்ள செய்கிறது. எனவே அவர்களை விடுவிக்கிறார். நாம் வாசித்த முதல் வாசகத்திலே அவர்கள் கடவுளை கண்டார்கள், கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டார்கள், அது கடவுளை புரிந்து கொள்வதற்கு வழிவகுத்தது. அப்ப நான் பார்ப்பதும் நாம் கேட்பதும் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சரியான புரிதலுக்கு நம்ம வழிநகர்த்துகிறதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஃபோன் பார்க்குறோம், ரீல்ஸ் அதிகமாக இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், அல்லது யூடியூப்பில் பார்க்குறோம். இதெல்லாம் அதிகமாக எதை பற்றி பேசுது? இப்போ காலகட்டத்தில் மிக முக்கியமான ட்ரெண்டிங்கான வார்த்தை என்னது? எனக்கு எவனும் தேவையில்லை, சேர்ந்து இருந்து காயப்படுவதை விட தனித்து இருப்பதே நலம். தனிச்சு எப்படி வாழ முடியும்? யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. உண்மை தானே? கூட இருந்தால் எங்கள் அம்மா திட்டுறாங்க, எங்கள் அப்பா திட்டுறாங்க, கூட இருக்கும் அடிக்கிறான், சண்டை போடுறான், எதுக்கு இவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு நான் தனியாகவே இருந்துடலாம். கரெக்டு தானே? ரீல்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் சொல்லுது. இல்லை, ஆனால் நான் பார்ப்பதை மீண்டும் மீண்டுமாக சரி என உணர வைக்கிறது. நான் அப்படி நம்புறேன்.
அப்ப என்ன ஆகுது? நான் கூட வாழ்ற யாரையுமே நம்ப தயாராக இல்லை, யாருடன் வாழ தயாராக இல்லை. நான் தனிச்சு வாழ்ந்துருவேன், எனக்கு தனிச்சு வாழ முடியாது, ஆனா தனிச்சு வாழ ஆசைப்படுவோம். என்ன ஆகும்? பிரச்சனை வரும், பிரச்சனை வரும், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று யார் கண்டார்? கடவுளுக்கே நம்ம நிறைய இருக்கிறது நல்லதில்லைன்னு தோணுது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுளோட பெரிய ஆட்கள், தனியா இருக்கிறது தான் சுகம். ஆதாம் ஏவாள் செய்த பாவம் அதுதான். அவர்கள் மரத்தின் கனியை உண்ணுவதற்கான காரணம் என்ன? கடவுளோட எனக்கு பெரிய ஆளும் காட்டுறதுக்கு நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இனியவர்களே, நான் சரியானதை பார்க்கிறேனா, சரியானதை கேட்கிறேனா? இது நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பாருங்களேன். புனிதர் குழந்தையிலிருந்தே அவர் புனிதத்துக்குள் வாழ்ந்தவர். கோடி அற்புதர் புனித அந்தோனியா. அவர் சின்ன வயசுலேயே கோயிலுக்கு போறார். கோயிலுக்கு போகும்பொழுது என்ன செய்யறாரு? ஜெபித்து கொண்டிருக்கிறவரை அவர் என்ன செய்யறாரு? பீட சிறுவரா பூசை நடக்கும் வயசில் பணி செய்யணும். அப்போ பணி செய்து கொண்டிருக்கிறா, அப்புறம் எடுத்து வைக்கிறாரு. அப்போ பூசை போய்கிட்டே இருக்குது. திடீர்னு நக்கில் பார்த்தா அந்தோனியார் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். குருவானவர் நற்கரணையெல்லாம் தூக்கி காட்டுகிற பொழுது எதேச்சியாக பார்க்குறார், அவர் பீட சிறுவராக இருக்கிற அந்தோனியார் சிரிச்சிட்டு இருக்கிறார். ஒரு பக்தி உள்ள பையன் சிரிச்சிட்டு இருக்கிறானே அப்படின்னு ஒரு கோபம். பூசையை முடிச்சு கேட்குறாரு, நீ எவ்வளோ நல்ல பையன், நீ பூசையில் உதவி செய்கிறவன், சீக்கிரமாலாம் வரியே, பூசை நேரத்தில் நற்கரனை உயர்த்தி பிடிக்கும் போது நீ சிரிக்கலாமா, எதுக்கு சிரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அந்தோனியார் என்ன சொல்லுகிறார்? நான் மேலே உயர்ந்த பார்த்தேன், நற்கரணையை காட்டுவதுக்கு மேலே ஒரு சாத்தான் உட்காந்துருந்தான். அவன் இங்கே இருந்த எல்லாருடைய பாவங்களையும் ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டு இருந்தான். அந்த நோட்டு தீர்ந்துருச்சு, எதில் எழுதுன்னு தெரியாமல் தன் சதையில் எழுத ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லிடுறேன். அவருக்கு ஆச்சரியம், எப்பட்றா சாத்தானை எப்படா அவன் பார்த்தான், கோயில் இருக்கிறவன் எப்படி அவன் பார்த்தான்? கடவுள் அதை பார்ப்பதற்கு அவனை வழிவகுத்தார். இதே மாதிரியே ஒரு ஆலயத்தில் தனித்து இருக்கிற பொழுது ஒரு அழகை என்ன செய்யுது? அவர் பயமுறுத்துகிறது. அவர் என்ன செய்கிறார்? உடனே சிலுவை அடையாளம் வரைந்து, அந்த ஜெபம் தெரியுமா எல்லாருக்கும்? இதோ ஆண்டவருடைய சிலுவை, சத்துருக்களே ஓடி பொங்கல், யூதாவின் சிங்கம், தாவீதின் கோத்திரம் வெற்றி பெற்றது, அல்லேலூயா. நம்மளாம் அந்தோனியாருடைய புனிதரை பின்பற்றுறவங்க. சரியா? ஜெபத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். பிள்ளைகள் சொல்லிக் கொடுங்க. ஒரு சிலுவையினுடைய வல்லமையை குறித்து அவர் கேள்விப்பட்டார். அந்த கேள்விப்பட்டது அவரை உந்தி தள்ளியது. சாத்தான் விரட்டுகிற பொழுது, குழந்தையாக இருக்கிற பொழுதே அவர் என்ன செய்கிறார்? தரையில் சிலுவை அடையாளம் வரைகிறார். சிலுவை தூக்கிட்டு போல தரையில் சிலுவை அடையாளம் வரைகிறார். சாத்தான் அந்த சிலுவை அடையாளத்திலிருந்து வந்த ஒளியை கண்டு ஓடி போனது வரலாறு சொல்லுது. நம்முடைய பாதுகாவலுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது. எப்படி அவருக்கு அந்த அறிவு கிடைத்தது? கேட்டார், கடவுளை குறித்து கேட்டார். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எதை சொல்லிக் கொடுக்கிறோம்? உங்க பிள்ளைங்க கடைசியா என்னைக்கு நீங்க சொர்க்க நரகத்தை பத்தி சொல்லி கொடுத்துருக்கிறீங்க? நம்மளே அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. சொர்க்கம்னு ஒன்று இருக்கு, நரகம்னு ஒன்று இருக்குன்னு உங்க பிள்ளைகள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? வேலைன்னு ஒன்று இருக்கு, சம்பாத்தியம்னு ஒன்று இருக்கு, ஒழுங்கா படி, வாழ்க்கையில முன்னேறு, என்னை பத்தி கவலையே படாத, நீ நல்லார். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற வார்த்தை. பிள்ளைகளுக்கு மறுபடியும் நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க? நீ நல்லாரு. எவன் கேடு கேட்டு போனானே நீ நல்லாரு. அப்படித்தானே பிள்ளைகளுக்கு அதானே சொல்லி கொடுக்கும். பிள்ளைகள்ட்ட கேள்வி கேட்டோம்னா அவ்வளோதான், அப்பா அம்மாலாம் வீட்டை பக்கம் ஓட வேண்டியதான். பிள்ளைகள் நம்ம அதை தான் சொல்லிக் கொடுக்குறோம். பிள்ளைகள் மீண்டும் மீண்டும் அதை தான் கேட்கிறார்கள். போனை தான் பார்க்குறான். ஆனால் அந்தோனியார் கடவுளை கண்டார் அல்லவா? அவர் கடவுளை குறித்து அல்லவா கேட்டார். அதனால தான் சின்ன வயசுல இருந்து அவர் பல்வேறு புதுமைகளை செய்து கொண்டு இருக்கிறார். இன்றும் கோடி அற்புதங்களை செய்வதற்கான காரணம் என்ன? அந்தோனியார் பார்த்தது ஆண்டவரை, அந்தோனியார் கேள்விப்பட்டதும் கடவுளை பற்றி. முதல் வாசகம் சொல்வது போல அவர் இயேசுவை தன்னுடைய கரங்களில் ஏந்துகிறார், பார்க்கிறார், தொடுகிறார், தொட்டு உணர்கிறார், பேசுகிறார், உரையாடுகிறார், அவர் சொல்வதை கேட்கிறார். அதனால் தான் அந்தோனியார் சிறு வயதிலிருந்தே புனிதத்துவத்தில் வளர்ந்தார். நம்ம என்ன செய்யறோம்? என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, ஏன் கேட்க மாட்டேங்குது? நீ எப்படிப்பட்டாலும் போ, நீ மட்டும் நல்லா இருந்தானே சொல்லி வளர்த்துருக்கோம், அப்புறம் எப்படி என் பேச்சை கேட்கும்? அப்ப சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிக் கொடுக்க வேண்டும். கடவுளை பற்றி அடிப்படை அறிவியாத கொடுக்க வேண்டும். கொடுப்பதே இல்லை. எனவே இனியவர்களே, கோடி அற்புதர் புனித அந்தோனியார் தான் பார்த்ததிலும் கேட்டதிலும் அவர் கடவுளை உள்வாங்கியதால் இன்றும் கோடி வரங்களை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளையும் நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தயாரிக்க வேண்டும். அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா கோடி அற்புதரை போல நம்முடைய பிள்ளைகளும் இறை வல்லமையிலும் இறை ஆற்றிலும் சிறந்து வரலாறு இருப்பார்கள். கடவுள் அனைவரையும் நிரம்ப ஆசீர்வதிப்பார். எழுந்து கொள்வோம்.
நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் அன்போடு தருவாராக. நானே நல்ல ஆயன், நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையே கொடுப்பான் என்றவரே, திரு அவையை வழிநடத்தி வரும் எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் இன்றைய திருவிழா திருப்பலியை நிறைவேற்றும் குருக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தவும், ஞானம், துணிவு மற்றும் நற்செய்தி பணியை முழுமையாக செய்து இறைமக்களை வழிநடத்த அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நாளில் புனித யோவான் நற்செய்தி பணியாளர் விழாவில் ஆபத்து மற்றும் துன்பத்தை நிறைந்த சூழல் பணியாற்றும் நற்செய்தி பணியாளர்களுக்காக மன்றாடுகிறோம். சோதனைகளின் நடுவே கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வோர் நம்பிக்கையில் வலுப்பெற்று இறையருளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது பாதுகாவலர் புனித அந்தோனியாருக்கு விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டாடுகின்ற இந்நாட்களில் புனிதரின் வழியாக இறையாசிர் நம்மில் தங்கவும், ஒருவரை புரிந்து கொண்டு அன்பு செய்து ஒற்றுமையுடன் வாழ்ந்து, குடும்பத்தில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை கொண்டு விடாமுயற்சியோடும் ஆலய வழிபாடுகளில் முழுமையாக ஈடுபாடு கொண்டு கடவுளுக்காக உழைக்க நல்ல மனிதரை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளியோரின் புகலிடமே இறைவா, வரவிருக்கும் புதிய ஆண்டு பெருவிழாவை கொண்டாட தயாராகும் நாங்கள் ஆடம்பரங்களிலும் வெளிப்புற அலங்காரங்களிலும் மட்டுமே கவனம் செலுத்தாமல் எங்கள் அருகிலுள்ள ஏழைகள், நோயாளிகள் மற்றும் தனிமையில் வாடுவோரின் உம்மை கண்டு அவர்களுக்கு உதவி நல்மனதினை பெற்றிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். எங்கள் புகலிடமும் அடைக்கலமான இறைவா, கொடியிறப்புதர் அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே உங்கள் திருமுன்பாக தாழ்ச்சியோடும் உறுதியான நம்பிக்கையோடும் செபித்து கொண்டிருக்கிற எங்களை கண்ணோக்கும். வார்த்தைகளாலும் உள்ளார்ந்த உணர்வுகளாலும் பெருமூச்சுகளாலும் நாங்கள் எழுப்பிய எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிபோடு செவி சாய்ப்பீராக. இவற்றையெல்லாம் தந்தைகளை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போதே. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போதே. கண் கொண்டு பார் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தா நீதானே. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போதே. தாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. தாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும்
மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும், கடவுள் மகனே. ஆனாலும் உன்னன்பு மாறாது. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பழி அல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் என்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் பூச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நடத்திற்காகவும் உமது கைநிலை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறைபற்றமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய பணிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. மாற்று பெயரால் வருகியவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் இருக்கிற எங்கள் அனைவரையும் நீர்தாமே ஆசிர்வதியும். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கெடுத்திருக்கிற அனைவரையும், அனைவருடைய மன்றாட்டுக்களையும் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக நிறைவேற்றி கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளில் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டிக் கொண்ட சேந்த மரத்தில் வாழும் திரு ஜோசப்ரான், திருமதி சகாயம் மேரி உடைய குடும்பத்தையும், கள்ளம்புலியில் வாழும் திரு சிங்கமாணிக்கம், திருமதி லூர்து மேரி உடைய குடும்பத்தையும், சேந்த மரத்தில் வாழும் டாக்டர் சேவியர் மைக்கேல் ராஜ், சாந்தி உடைய குடும்பத்தை நாங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே இந்த குடும்பங்கள் அனைத்தையும் ஆசிர்வதியும். இவர்கள் இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் எந்த ஒரு தேவைக்காக, எந்த ஒரு ஆசீர்வாதங்களை வேண்டி புனித அந்தோணியார் வழியாக தங்களுடைய வேண்டுதலை வைத்திருக்கிறார்களோ, உடைய எண்ணங்கள் இயக்கங்களை நீர்தாமே நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இன்று நாங்கள் நினைவு கூறுகிற எலிசபெத், ஜோசப் ராஜ் இவர்களுடைய ஆன்மாக்களையும், மேலும் சுடலை கனி, சூரியகாந்தி, மாணிக்கம், தொம்மைமுத்து இவருடைய ஆன்மாக்களையும், மேலும் எம் குடும்பங்களில் மரித்த அனைத்து ஆத்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவனை பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். போற்ற பெருக உமது ஆட்சி வருக, உமது திருவுளம்
உலகில் நிறைவேறது போல உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. கண்களை மூடுவோம், அமைதிக்காக ஜெபிப்போம். எவ்வளவு வளர்ச்சிகள் வந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள ஒருவர் மற்றவரோடு ஒருபோதும் அமைதி பாராட்ட முடிவதில்லை. மன்னிக்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், அன்பு செய்ய முடியாமல் வருந்துகிற நம்முடைய வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும்படியாக ஜெபிப்போம். நான் என்னுடைய குடும்பத்தில் அமைதி ஏற்படுத்துபவனாக வாழ வேண்டும் என்ற மன உறுதி எடுப்போம். உலகம் தர முடியாத இயேசுனுடைய அமைதி நம்முடைய குடும்பங்களுக்குள் கடந்து வரும்படியாக ஜெபிப்போம். அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி, என்றும் எங்கும் அமைதி, அமைதி அமைதி, என்றும் என்றும் அமைதி, அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்கள் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்துள்ளோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த இயேசுவை தான் நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் கண்டார். இவருடைய வார்த்தைகளை கேட்டு 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 தன்னுடைய வாழ்க்கையை தியானித்து அதை புனிதமாக்கி கொண்டார். நாமும் காணவும் தொட்டு உணரவும் அவருடைய வார்த்தைகளால் வாழ்வை மாற்றிக்கொள்ளவும் ஏதுவாக உணவாக வருகிறார். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் தகுதியற்றவும், ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும்.
உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண இலகோடு முகை தேடினே. இரண்டும் ஏக நேரங்கள் நீங்க நான் இங்கு உளவாடினேன். எழில் கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண இலகோடு முகை தேடினே. இரண்டும் நீங்க நேரங்கள் நீல நான் இங்கு உறவாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம். தாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம். உனக்காக நான் வாழ்கிறேன். உன்னன்பில் ஒன்றாகிறேன். உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ளப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் கோடியற்புதர் புனித அந்தோணியாருடைய விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் சிறப்பு ஆசிரியருக்கு தலைவணங்குவோம். புனிதர்களுடைய மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய சிறப்புமிக்க வேண்டலால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லாத ஆசியை பொழிவாராக. நீங்கள் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய வரிந்துரையால் இம்மையில் தீமைகளில் இருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதரர் சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தமக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லாத அமைதி பெறுவதைக் கண்டு அகமையிலும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள்
அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், இறைவனை போற்றுங்கள். மாறாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாறாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைகளிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரில் திறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாறாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம்.